வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரெட் சில்லி இன்றைக்கி செய்ய போகிறோம். ப்ரெட்டு வச்சு எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணுறதை விட கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் ப்ரெட் பாக்கெட் வாங்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரெட்டு எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். அதில் ஒரு பாதி வெண்ணெய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வெண்ணெய் இப்போ நல்லா உருக ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் வெண்ணெய் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால தான் நான் வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மொத்தமாக எல்லாத்தையும் போட்டால் கலந்து விட முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கலந்து விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேருங்க. நார்மல் ப்ரெட்டில் வெண்ணெய் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம், மீடியமாகவும் வைக்க வேணாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா அப்படியே குக் ஆகட்டும். நான் நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது எல்லா ப்ரெட்டையும் நம்ம எடுத்து போட்டுட்டோம். நல்லா இப்போது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்த பிறகு இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம சும்மா வெறும் கடாயில் அப்படியே ஹீட் பண்ணி எடுத்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து அது கூட நெய் சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் ப்ரெட் சில்லி அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. ஏன் ப்ரெட்டை பொடியாக கட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தூளாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. இப்போ அடுப்பில் கடாய் வைங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் போடுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு பிஞ்சு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் இப்போ நல்லா பொரியட்டும். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகணும். இப்போது ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்குங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா ப்ரெட் சில்லிக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தில் இருக்கணும். இப்போ வாஷ் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக அதையும் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்குங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட இதில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி செய்யும்போது ப்ரெட் சில்லிக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டு வருது பாருங்கள். இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்குங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்குங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் உப்பு இருக்கும், அதனால் நிறைய உப்பு போட வேணாம். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிட்டு வருது. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கொடை மிளகா வாஷ் பண்ணி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடை மிளகா பார்த்திங்கன்னா முன்னாடி போட வேணாம், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால தான் இப்போ போடுறோம். கொடை மிளகாவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்ச நேரம் அப்படியே வதக்குனா போதும். ஆல்ரெடி இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் வதக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாஸ் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக சேர்த்தா நம்ம கலந்து விட முடியாது, அதனால் ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்துட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடணும். நல்லா மேலுக்கும் கீழுக்கும் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. மசாலாலாம் போய்ட்டு அந்த ப்ரெட்டில் நல்லா ஊறணும், அதனால் பொறுமையாக அப்படியே திருப்பி விடுங்க. நீங்கள் எல்லா ப்ரெட்டும் மொத்தமாக போட்டுட்டா நம்ம கலந்து விட முடியாது, அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் ப்ரெட் எடுத்து தூவுன மாதிரி போடுங்க.
ஃபைனலாக அப்படியே எல்லா ப்ரெட்டும் இதில் போட்டுருங்க. இப்போ அப்படியே நல்லா பொறுமையாக அப்படியே கலந்து விடுங்க. கீழே கொட்டாமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு 2 மினிட்ஸில். ஈவினிங் டைமில் வெறும் ப்ரெட்டு தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ப்ரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.